ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நடிகை வனிதா அவங்களுடைய பொண்ணு ஜோவிகா பத்தி தான். ஃபர்ஸ்ட் வனிதா அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னா, பயங்கர ஒரு போல்டான நடிகை. இன்னைக்கு வரைக்கும் பல பெண்களுக்கு மோட்டிவேஷனல் ஸ்பீச் நிறையவே அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு விஷயத்திலுமே தனக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது, பெண்ணா பிறந்துட்டோம் அப்படின்றதுக்காக நம்ம எதையும் சகிச்சுக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் பிடிக்கலையா, ஈஸியா அதுல இருந்து உடனே வெளியில வந்துருங்க, அதை பெருசா உங்க தலையில ஏத்திக்காதீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பெண்கள் போல்டா இருக்கணும் அப்படின்லாம் பயங்கரமா அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த வகையில பாக்குறப்போ வனிதா எது பேசினாலுமே அதை தப்பா தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ தப்பான ஒரு விஷயத்தை தான் வனிதா சொல்றாங்க. அவங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அவங்க குடும்பத்துல யாருமே அவங்கள சேர்த்துக்கல, தனியா இருக்கக்கூடிய ஒரு போல்டான பொண்ணை எந்த அளவுக்கு விமர்சனம் பண்ணி பேச முடியுமோ அந்த அளவுக்கு தான் மக்கள் அவங்கள பத்தி பேசுவாங்க. ஸோ வனிதா எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் அதுல ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்றது தான் எல்லாருமே பார்ப்பாங்க. பட் வனிதா சொல்றதுல நிறைய விஷயங்கள் உண்மை கண்டிப்பா இருக்கதா செய்யும். ஆனா இதையே வேற யாராவது சொன்னா அதை நாம ஏத்துப்போம், ஆனா வனிதா சொன்னா ஏத்துக்க மாட்டோம். அப்படிதான் இப்ப வரைக்கும் எல்லா விஷயமும் போயிட்டு இருக்கு. பிக் பாஸ்ல வனிதா பயங்கர ஒரு டஃப் காம்படிட்டரா வலம் வந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவங்களோட பொண்ணு ஜோவிகாவுக்கும் பிக் பாஸ் வாய்ப்பு கிடைச்சது. அதுல அவங்க ஒரு நல்ல பிளேஸ்க்கு வந்திருந்தாங்க. பட் யாரும் எதிர்பார்க்காத ஒரு சூழ்நிலையில அவங்க எலிமினேட்டும் ஆனாங்க. அவங்க எல்லாம் ஃபைனலுக்கு வருவாங்க அப்படின்னு தான் நாம எதிர்பார்த்தோம். பட் அதை விட ஒரு டஃப் காம்படிஷன் அந்த பிக் பாஸ்ல நடந்தது. சோ அதை தாண்டி அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா அம்மா பொண்ணு ரெண்டு பேருமா சேர்ந்து நிறைய இன்டர்வியூஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பிக் பாஸ்ல நாங்க ஏர்ன் பண்ண காசை வச்சு சொந்தமா ஒரு ப்ரொடக்ஷன்ல நாங்க படம் பண்ண போறோம் அப்படின்லாம் சொல்லி மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு படமும் பண்ணாங்க. அந்த படம் நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, ஆனா வனிதாவும் வனிதா பொண்ணும் அதை எடுத்திருக்காங்க. அது நல்லாவே இல்லை. அது ரொம்பவே தப்பா இருக்கு. ஃபேமிலிஸ் பார்க்கக்கூடிய படமே கிடையாது. குழந்தைங்க எல்லாம் இதை பார்க்க முடியுமா உட்கார்ந்து, அப்படி இப்படின்னு சர மாதிரியான ஒரு பேச்சு அந்த படத்துக்காக போச்சு. ஆனா இதே படத்தை, இதே பாட்டை, இதே மாதிரி சீனை 80கள்ல பாக்கியராஜும் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட படங்கள்ல இந்த மாதிரி சீன்ஸ் இருக்கு, பாட்டு இருக்கு, இப்படி டபுள் மீனிங் எல்லாமே இருக்கு. ஆனா அதெல்லாம் உங்களுக்கு தப்பா தெரியல. வனிதா பண்ணா மட்டும் ஏங்க தப்பா தெரியுது? ஜோவிகா வளர்ந்து வரக்கூடிய ஒரு சின்ன பொண்ணு, அவளுடைய கற்பனை கதையை, அவளுடைய ஆசையில ஒரு படத்தை அவங்க ப்ரொடக்ஷன் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்னா சோ அதை நம்மளால எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும். சோ அந்த படத்துல ஒரு சாங்குக்கு காப்பிரைட் பிரச்சனை, இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு படத்திலேயே அவங்களுக்கு வர ஆரம்பிச்சது. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சிஸ், அதாவது ராபர்ட் மாஸ்டர் அதுல ஹீரோவா லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க, அதுல வனிதா பண்ணியிருந்தாங்க அவங்களோட சேர்ந்து. சோ உடனே இவங்க ரெண்டு பேர் நாலாவதா திருப்பி கல்யாணம் பண்ணிக்க போறாங்கன்னு சொல்லி வனிதாவுடைய பர்சனல் அண்ட் இந்த அபிஷியல் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு அவ்வளோ பேச்சுகள் எல்லாருமே பேசியிருந்தாங்க. இப்போ அது எல்லாமே ஓஞ்சி ஓரளவுக்கு ரெண்டு பேருமே ஒரு பேக் டு நார்மல் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கான்ட்ரவர்சிஸோ எந்த ஒரு விமர்சனமும் இல்லாம இப்போ ஒவ்வொரு விஷயமும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஜோவிகா ரொம்ப நார்மலா கிளாமரான போட்டோ ஷூட் எல்லாம் பயங்கரமா பண்ணுவாங்க. சோ ஜோவிகா போடக்கூடிய ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப ஒரு ஹாட் ஸ்டைல்ல தான் இருக்கும். ரொம்ப கிளாமரான ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. அது போட்டோ ஷூட்காக அவங்க போடுவாங்க. பட் எப்பவுமே உலக நாயகன் ஒரு வார்த்தை சொல்லுவார், ஒரு பெண்களை நாம எப்படி பார்க்கிறோம் அப்படின்றது நம்மளோட கண்கள்ல தான் இருக்கு, நம்மளோட மனசுல தான் இருக்கு. சோ பெண்கள் தப்பா இருந்தாலும் சரி, ஒரு ஆடை, ஒரு கலாச்சாரம், இதுல ஏதாவது குறைகள் இருந்தாலும் சரி, அதை குறையா பாக்குறதும் நிறையா பாக்குறதும் ஒரு சில ஆண்களுடைய கண்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதுதான் உண்மை. சோ அந்த ஜோவிகா போட்ட ட்ரெஸ் எல்லாம் பார்த்து எத்தனையோ பேர் சோ பொண்ணும் இப்படிதான் இருக்காங்க, அம்மாவும் இப்படிதான் இருக்காங்க, அப்படி இப்படின்னு சொல்லி சோ பயங்கரமான ஒரு சில விமர்சனங்களுக்கு ஆளானாங்க. இத என்ன பண்ணாங்க அப்படின்னா, இன்னொரு நடிகை பொண்ணோட சேர்த்து கம்பேர் பண்ணி பேசினாங்க. அதாவது ஜோவிகா ஃபேமஸ் ஆன போட்டோ ஷூட் பண்ண அதே டைமிங்ல தான் தேவயானையோட பொண்ணு இனியா ஜீ தமிழ்ல நடக்கக்கூடிய சரிகமபா அதுல கலந்துக்கிட்டு பாடல் பாடினாங்க. சோ ஒவ்வொரு பாட்டுக்கு ஏத்த மாதிரியான காஸ்டியூம்ஸ் அவங்க போட்டுட்டு வருவாங்க. அதுல மேக்சிமம் பாத்தீங்கன்னா பாவாடை சட்டை, பாவாடை தாவணி, இப்படிதான் அவங்களோட ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்கும். உடனே இதை கம்பேர் பண்ணி பேசினாங்க. வளர்ப்புனா இப்படி இருக்கணும், கொஞ்சம் கூட இவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டோட ஒரு பொண்ணுன்ற ஒரு தலைக்கணம் எதுவுமே இல்லாம இவ்வளவு சிம்பிளா இவ்வளவு அடக்க ஒடுக்கமா பாவாடை தாவணியில தேவயானை பொண்ணு வராங்க, பாடுறாங்க. இதே ஜோவிகா எப்படி இருக்காங்க, வனிதாவோட வளர்ப்பு எப்படி இருக்கு, அப்படி இப்படி சொல்லி ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி பேசினாங்க. சாரி கட்டினா இடுப்பு தெரியுது, அது தெரியற மாதிரி பண்றாங்க, அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஆனா இதே மாதிரி ஆஃப் சாரியிலும் இடுப்பு தெரியும், ஆனா அதையும் யாரும் தப்பா பார்க்கல, அதையும் யாரும் தப்பா பேசல அப்படின்னு சொல்லி ஜோவிகா அண்ட் வனிதா இவங்களே அதை பத்தி எல்லாம் இன்டர்வியூஸ்ல நிறைய ஓப்பனா பேசியிருக்காங்க. இப்போ எல்லாத்தையும் தாண்டி ஒரு புது நியூஸ் ஒண்ணு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஜோவிகாக்கு மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட் அடிச்சு
கிடைச்சிருக்கு. ஒரு படம் வந்து கமிட் ஆயிருக்காங்க. அதுவும் தமிழ்ல கிடையாது, தெலுங்குல கமிட் ஆயிருக்காங்க. மொத்தத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்திய சினிமாலேயே மலையாளத்துல வந்து சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கும். அதிக சம்பளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்குல இருக்கும், பாலிவுட்ல அதாவது ஹிந்தியில இருக்கும், கன்னடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் தான் தமிழ். ஆனா மலையாளம் தான் ரொம்ப கம்மி சம்பளம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ஜோவிகாக்கு தெலுங்குல முதல் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஹீரோயினா அவங்க கமிட் ஆயிருக்காங்க. சோ அக்ரிமெண்ட் எல்லாம் ப்ரொடியூசர் கிட்ட போயிட்டு டைரக்டா சைன் பண்ணி அவங்க வந்து அட்வான்ஸும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த படத்துக்கான எல்லா ஒர்க் அவுட்ஸும் போய்கிட்டு இருக்கு. சோ அந்த படம் இந்த இயர் எண்டுக்குள்ளவே ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. இது எல்லாத்தையும் தாண்டி என்ன ஒரு குட் நியூஸ் அப்படின்னா, அந்த ப்ரொடியூசர் அந்த டைரக்டர் ஒரு சாதாரண ஆளில தெலுங்குல மிகப்பெரிய ஒரு டைரக்டர் தான் வந்து ஜோவிகா வச்சு இப்ப படம் எடுக்க போறாரு. சோ எம்.எஸ். ராஜு அப்படிங்கிற ஒருத்தர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறாரு. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா படத்தோட பேர் வந்து அகத்தா. சோ அதை மட்டும் தான் இப்போதைக்கு ரிவீல் பண்ணிருக்காங்க, வேற எதுவும் ரிவீல் பண்ணல. சோ இப்போ ஜோவிகா நிறைய காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு போட்டோ ஷூட் பண்றாங்க அப்படின்னா அது அந்த படத்துக்கான ஒரு போட்டோ ஷூட் தான். இப்போ இது வனிதாக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா வனிதா வந்து ஹீரோயினா நடிக்கும் போது இவ்வளவு சின்ன வயசு கிடையாது, அவங்களுக்கு அபவுட் 20க்கு மேல இருந்தது. பட் ஜோவிகாவுக்கு 20 இயர்ஸ்க்குள்ளவே இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. சோ இதே மாதிரி அவ இன்னும் அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணணும், எங்களோட கஷ்டங்கள் தீரணும் அப்படின்ற மாதிரி வனிதா வந்து ரொம்ப எமோஷனலா பேசியிருக்காங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, வனிதாவோட ஃபேமிலி எவ்வளவு பெரிய ஒரு ஃபேமிலி, எவ்வளவு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் அப்படின்னு தெரியும். ஆனா அங்க இருந்து அவங்க சண்டை போட்டு வந்துட்டாங்க. இப்போ வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வரைக்கும் என் பேர்ல சொந்தமா ஒரு வீடோ, சொந்தமா ஒரு ப்ராப்பர்ட்டியோ, சொந்தமா ஒரு காரோ எதுவுமே கிடையாது. காரு கூட இப்பதான் நாங்க சிம்பிளா வாங்கணுமே தவிர வேற எதுவுமே எங்களுக்குன்னு கிடையாது. என் பேர்ல எதுவுமே கிடையாது. நிறைய இடத்துக்கு நான் வந்து ஆட்டோல எல்லாம் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி வனிதா சொன்னாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கையை தான் நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ரொம்ப பிரம்மாண்டமாலாம் கிடையாது, ரெண்டட் ஹவுஸ்ல தான் இருக்கும். இப்போ வந்து எனக்கு என்னோட பையன் ஹரிய பார்க்கணும், அவன் கிட்ட பேசணும், கண்டிப்பா அவன் ஒரு வயசுக்கு மேல என்ன புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவான்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி இந்த 2 குழந்தைகள் மட்டும் தான் சின்ன வயசுல இருந்து என் கூட எல்லா கஷ்ட நஷ்டங்களையும் பங்கெடுத்திருக்காங்க. இப்போ எனக்காக தான் என் பொண்ணு ஜோவிகா எல்லா விஷயமும் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. வீட்டுல ஒரு அம்மா பொண்ணுக்கு எந்த அளவுக்கு சண்டை வருமோ, எந்த அளவுக்கு கோபங்கள் வருமோ, எந்த அளவுக்கு ஒரு மன கருத்து வேறுபாடு வருமோ அது எல்லாமே எங்களுக்குள்ள வரும். ஆனாலும் அதை தாண்டி என்னோட வலியையும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்ட ஒரு பொண்ணு தான் ஜோவிகா. அவ இப்ப கூட படம் நடிச்சு நீங்க விட்ட இடத்த நான் இந்த இண்டஸ்ட்ரியில பிடிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயமும் எடுத்து பண்ணிட்டு இருக்கா. என்னோட 2வது பொண்ணுக்குமே வந்து சினிமால இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் இன்னும் அவங்க அதுக்காக ரெடி ஆகல. சோ அதனாலதான் அவங்க வந்து இப்ப வரைக்கும் வெளியில வராம இருக்காங்க. சோ ஜோவிகாக்கு நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வனிதா நிறைய விஷயங்களை ஓப்பன் டாக்கா பேசியிருக்காங்க. சோ மிகப்பெரிய ஒரு அடிச்சதுப்பா ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி தான் ஜோவிகாக்கு தெலுங்குல இவ்வளவு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு முன்னாடி ஜோவிகாக்கு வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்றத ஒரு ஆசையா இருந்தது. அதனால அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா டீன்ஸ் அப்படின்ற ஒரு படத்தை வந்து பார்த்திபன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அதுல ஜோவிகா ஏடியா இருந்தாங்க. சோ அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் அந்த படத்தையும் அவங்க வந்து டைரக்ட் பண்ணாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினா நடிக்க போறாங்க. சோ அந்த படம் எப்படி வரப்போகுது, அதுல அவங்களுக்கு என்ன மாதிரி பேர் கிடைக்க போகுது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜோவிகாவை உங்களுக்கு பிடிக்கும் நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.